டைம் ஃப்ரேம்லேருந்து அப்படியே வாங்க. 1 மினிட்ல இப்படி இருக்குது மார்க்கெட். இந்த மாதிரி ஒன்றுமே புரியல இப்போது அப்படியே சொல்லுங்கள் ப்ரோ. நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. பிரசாந்த் ப்ரோ. நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. என்ன ப்ரோ பண்ணிட்டேன் நான்? 1 மினிட்லயே இல்லை, நான் சும்மா கோல்டில் வந்து நின்றுட்டுருக்கேன். நீங்கள் தான் ஸ்ட்ரக்சர் எந்தெந்த டைம் ஃப்ரேம்லேருந்து வரணும் எல்லாமே பில்ட் பண்ணுங்கள். வீக்லி ஸ்ட்ரக்சர். வீக்லி டெய்லி. ஓகே, டெய்லி போகிறேன். ஏன் டெய்லி போகணும் சொல்லுங்கள். ஏன்னா ப்ரோ இது வீக்லி வந்து பெரிய இதாக இருக்குது ஸ்ட்ரக்சர். அப்படி பார்க்கக்கூடாது. எப்படி பார்க்கணும் அப்படின்னா 4 ஹவருக்கே வந்துடலாம் நம்ம. 4 ஹவரில் வந்து நான் இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நோட் பண்ணுறேன். இது வந்து பிஓஎஸ் அப்படின்னு போடலாம். ஓகேங்களா? இது பிஓஎஸ்ன்னு போடலாம். இதுவும் போடுவோம். இது ரேலி பேஸ் ரேலி போடுவோம் சும்மா. அப்போது சோர்ஜ் பண்ணிட்டான். இங்கே ஒரு பிஓஎஸ் இருக்குது. இங்கேருந்து நமக்கு இந்த இடத்துல இருந்து கண்ட்ரோல் எடுத்து மேலே போகிறோம். அப்போ இதெல்லாம் சோர்ஜ் பண்ணிட்டான் பார்த்தீங்களா? அப்போது மார்க்கெட்டுக்கு ஒருவேளை இது சோர்ச்சாக இல்லாமல் இருந்தால், புரியுதா? ஒருவேளை இது சோர்ச்சாகவே இல்லை அப்படின்னு இருந்தால், அப்போது ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போய் பார்க்கணும். போய் பார்க்கும்போது இது சோர்ச்சாகவே இல்லை. எந்த டைம் ஃப்ரேமில்? டெய்லி டைம் ஃப்ரேமில் இது சோர்ச்சாகவே இல்லை. மார்க்கெட்டுக்கு இது சோர்ச்சே இல்லை டெய்லி டைம் ஃப்ரேமில். ரைட்டா? அப்போது டெய்லி டைம் ஃப்ரேமில் இது பிஓஎஸ். இந்த பிஓஎஸ்க்கு நமக்கு சோர்ச்ன்றது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகேங்களா? இந்த பிஓஎஸ்க்கு இது சோர்ச்சாக இருக்குது. புரியுதா? இப்போ வரைக்கும் புரியுதா உங்களுக்கு? புரியுது. அப்போது இந்த பிஓஎஸ்ன்ற ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது? அது லிக்விடிட்டி மூணு மாதிரி சொல்லுங்கள். அப்படியே போயிருக்கு. லிக்விடிட்டி மூணு மாதிரி. லிக்விடிட்டி ஃபுல்லாக லிக்விடிட்டியாக இருக்குது. அப்போது இந்த லோவை லிக்விடிட்டி எடுத்துக்கலாம். இந்த லோவுக்கு கீழே இருக்கிற ஏதோ ஒரு டிமாண்ட் ஒர்க் ஆகும். இந்த டிமாண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்படி தான் வந்து டைம் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணணும். மார்க்கெட் வந்து எந்த டைம் ஃப்ரேமுக்கு ரியாக்ட் பண்ணுறான்னு பார்த்துங்க. புரியுதா? டெய்லிக்கு வந்தோம். டெய்லியில் பிஓஎஸ் இருக்குது. கரெக்டு. அப்போ டிமாண்டில் மார்க்கெட் பை போகணும். ஃபுல்லாக லிக்விடிட்டி மூமெண்ட்டாக இருக்குது. மார்க்கெட் வந்து அடிச்சுட்டு கீழே வரான். அப்போது இந்த டிமாண்டில் மார்க்கெட் கண்ட்ரோல் எடுக்கிறான். கோல்டு ஃபுல்லாகவே பை ட்ரெண்டில் தான் போக போகிறான். ஓகேங்களா? ஃபுல்லாக பை ட்ரெண்டில் போக போகிறான். அப்போது இந்த டிமாண்டை எடுத்துக்கலாம். இது பிஓஎஸ். 4 ஹவருக்கு போகிறோம். 4 ஹவரில் நமக்கு மேலே சோர்ஸ் கொடுத்தா பை வந்து போகிறோம். இந்த டிமாண்ட் என்ன டிமாண்ட் ப்ரோ? எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட். எக்ஸ்ட்ரீம் டிமாண்டு கீழே எந்த டிமாண்ட் இல்லை. நல்ல ஆர்டர் பிளாக் இருக்குது. 4 ஹவரில் ஒரு ஆர்டர் ஃப்ளோவும் இருக்குது. இந்த டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு இங்கே பிரேக் கொடுத்துருக்கான். இது இன்டிஸ்மெண்ட். அப்போது இது ரெண்டுமே நமக்கு டிமாண்ட் இருக்குது. ஓகேவா? இந்த டிமாண்டுக்கு நான் கொஞ்சம் டார்க் ப்ளூ கொடுக்குறேன். இதுதான் எக்ஸ்ட்ரீம். இதில் புரியுதா? ஓகே. நம்ம அந்த ரீஃபைன்மெண்ட்டுக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு பார்க்குறோம். இது எக்ஸ்ட்ரீம். மேலே இருக்குது டிசிஷனல். மார்க்கெட் ரெண்டுத்துக்குமே வரல. தெரியுதா? அப்போது ஒரு ஆர்டர் பிளாக் நமக்கு நல்லா டீப்பாக இறங்கி போகணும். டீப்பாக இறங்கலை. அப்போ டீப்பாக இறங்குவானா? நம்ம லிக்விடிட்டி கிளாஸில் இதை என்னவா பார்த்துருந்தோம்? இந்த லோவை ஐடியமாக பார்த்தோமா? புரியுதா? இப்படி எக்ஸாம்பிளுக்கு சப்ளை இருக்குது. மார்க்கெட் நேராக வந்தால் ஃபெயில் பண்ணுவான். ஆனால் 50% மிட்டிகேட் பண்ணாமல் இப்படி வந்து போகிறோன்னா அது ஐடியமாக மாறிடும். இப்போ அதை அடிச்சுட்டு சப்ளைலேருந்து கண்ட்ரோல் எடுப்பான் அப்படின்னு சொல்லியிருந்தோமா? அதே தான் இங்கே டிமாண்டில். மிட்டிகேட் பண்ண லோ ஒரு இன்டியூஸ்மெண்ட். புரியுது. இதில் ஒரு டவுட். சொல்லுங்கள் ப்ரோ. இப்போ இந்த ஒன் டேல மிட்டிகேட் ஆகுதானே ப்ரோ? ஆமாம் ப்ரோ. அப்போ அது ஒன் டேல மிட்டிகேட் ஆகி 4 ஹவரில் டச் பண்ணலை. அப்போ நாங்கள் 1 ஹவருக்கு போய் பார்க்கலாதா? 1 டே டு 1 ஹவர் கிடையாது ப்ரோ. ஒன் டே டு 4 ஹவர் தான். 1 ஹவர் போகக்கூடாது. ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு லிக்விடிட்டி அதிகமாக வந்துடும். அதை நீங்கள் லிக்விடிட்டியாக எடுத்துப்பீங்க. மார்க்கெட்டுக்கு லிக்விடிட்டியாக வர்றது அது கிடையாதுல்ல. மார்க்கெட் இப்படி இருக்குது.
இது லோ டைம் ஃப்ரேம்னா 4 ஹவர் தான் போகணும். நீங்கள் 1 ஹவர் போனீங்கன்னா இப்படி இருக்கும், நிறைய லிக்விடிட்டிஸ் இருக்கும் இந்த மாதிரி. 15 மினிட்ஸ் போனீங்கன்னா இன்னும் நிறையா இருக்கும். அப்போது டீப்பாக உள்ளே போகக்கூடாது. போனீங்கன்னா லிக்விடிட்டியாக நமக்கு இருக்கும், நல்ல லிக்விடிட்டிஸ் இருக்குது, மார்க்கெட் மேனிபுலேட் பண்ணாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம், மேனிபுலேட் பண்ணிவிடுவான். அதனால் டீப்பாக போகாதீங்க. இப்போ நாங்கள் ப்ரோ இந்த மண்டேல ப்ரோ 4 ஹவர் ரீபேமெண்ட் எதுவுமே இல்லையேண்டா, ஆ அப்போ அதில் 1 ஹவரில் ஏதாவது அந்த ரீபேமெண்ட் எதுவும் இருந்ததுண்டா அதை கன்சிடர் பண்ணலாமா? அப்படி அது 4 ஹவர் இல்லாமல் 1 ஹவர் இருந்தால் அது எடுக்கக்கூடாது ப்ரோ. அது முடிஞ்சு ப்ரோ. இப்போது இந்த இடத்துல 1 டே இருக்குது, 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட் இல்லைன்னா எடுக்கக்கூடாது. அப்போ நீங்கள் 4 ஹவரில் தான் கன்ஃபர்மேஷனே பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே, கரெக்டாக 4 ஹவரில் கன்ஃபர்மேஷன் ஆகும். ஆமாம், அதில் தான் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். இப்போ 2 ரீஃபண்ட்மெண்ட் வந்து நமக்கு மிட்டிகேட் ஆகலை. அப்போது மார்க்கெட் டிமாண்டை தொட்டு ஒரு ரியாக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இப்படி வரலாமா ப்ரோ? இங்கே ஒரு டவுட்டு. சொல்லுங்கள் ப்ரோ. சப்போஸ் 4 ஹவர்லேயே ஒரு சோர்ச் கொடுத்துருச்சுன்னா மேலே 4 ஹவரில் சோர்ச் கொடுத்ததுன்னா இந்த டிமாண்ட் வந்து அந்த அது முன்னாடியே தொட்டுட்டு போகிற அளவுக்கு பை ஆர்டர்ஸ் வந்து இருக்குது. உள்ளே டீப்பாக வர முடியாமல் இப்படி இங்கே தொட்டுட்டு போகிறோம் அப்படின்னா பை ஆர்டர் நிறைய இருக்கனால தான் மார்க்கெட் வந்து ஸ்ட்ரைட்டாக மேலே போகிறோம். அப்போ நம்ம கீழே இருந்து டிமாண்ட் வந்து எடுக்கலாம். ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான், மேலே போயிட்டு இப்போ கீழே வந்துட்டுருக்கான். பை ஆர்டர் கம்மியாக தான் இருக்குது. நேராக மேலே வந்து சப்ளைக்கு வந்தானா நமக்கு பிரேக் ஆயிரும், ஏன்னா பவர் அந்த மாதிரி இருக்கும். இப்போ இங்கே பை வந்து போயிட்டு இங்கேருந்து மார்க்கெட் வந்து எகைன் இப்படி கீழே வரான்னா பையில் கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்குது, அப்போ செல்லில் பவர் கொஞ்சம் இருக்குது. அப்போ இது இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். இந்த சப்ளையில் நம்ம செல் வந்து பண்ணலாம். நமக்கு மேனுவல் இன்டியூஸ்மெண்ட் இல்லைனாலும் இதுவும் இன்டியூஸ்மெண்ட் தான். மேனுவல் இன்டியூஸ்மெண்ட் பெட்டர், பட் இதுவும் இன்டியூஸ்மெண்ட் தானே, இதுக்கும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்போது இங்கேருந்து நமக்கு செல் ஆகலாம். அப்போது இது வந்து நமக்கு ஒரு 2 கன்ஃபர்மேஷன் பார்க்குறது பெட்டர். ஏன் 2 கன்ஃபர்மேஷன் பார்க்குறது பெட்டர்னா, ஹையர் டைம் ஃப்ரேமில் டெய்லியில் நமக்கு கண்ட்ரோல் எடுத்து மேலே போயிட்டுருக்கான். நம்ம லோவரில் போயிட்டு இதை கன்சிடர் பண்ணி செல் பண்ணுறோம் அப்படின்னா ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்குது. அப்போது நமக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் செல் இருக்குது அப்படின்னா டபுள் சோர்ச், டபுள் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா ஸ்ட்ராங்கஸ்ட்டாக செல் ஆர்டர் இருக்குன்னா தான் நமக்கு 2 கன்ஃபர்மேஷன் கொடுப்பான். அப்போ நம்ம செல் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போது இந்த சப்ளையில் நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம் கொடுத்தா. அப்போ இந்த லோ வந்து ஹண்ட் ஆக போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சு, அப்போ ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து டெய்லி 4 ஹவர் 15 மினிட்ஸில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறமா முடிஞ்சால் 5 மினிட் 1 மினிட்டில் போய் என்ட்ரியை போட்டுருங்க. நான் வந்து கொடுக்குறேன், டிஸ்கார்டில் வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போ நான் இந்த கோல்டு என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து எப்படி நம்ம திங்க் பண்ணிக்கலாம்னா, இதுதான் லாஸ்ட்டாக போகக்கூடிய ஆல் டைம் ஹைன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். எப்படின்னா, இதுக்கு மேலே ஆல் டைம் ஹை போகாது, அதுக்கு மேலே கீழேயே வரப்போகுது அப்படின்றது நம்ம சும்மா கன்சிடர் பண்ணிப்போம். அப்போது மார்க்கெட் இங்கேருந்து இந்த ஹைக்கு லாஸ்ட்டாக ஒரு டைம் போக போகுது அப்படின்றத கன்சிடர் பண்ணிவிட்டு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துல பெரிய ப்ராஃபிட்டை பிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டெய்லியோட டைம் ஃப்ரேமில் இருக்கும் 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட் 15 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷன். நம்ம எகேன் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து 1 மினிட்டுக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட என்ட்ரி வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு டிமாண்ட் கிடைக்குமா 1 மினிட்ல? இப்படி தானே இருக்குது, இப்படி கிடைக்குது. நம்ம இதில் பை வந்து ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி டிமாண்ட் வந்து நமக்கு 1 மினிட்ல கிடைக்கிது. நான் இங்கே சொல்கிறேன், கீழே கிடைக்கிறது சும்மா ஒரு டிமாண்டை எக்ஸாம்பிளுக்கு எடுக்கிறேன். ஓகேங்களா? அது வந்து இந்த இடத்துல நான் போடுறேன்னு வச்சுங்க. நமக்கு ரீஃபண்ட்மெண்ட்டில் மிட்டிகேட் பண்ணி எக்ஸ்ட்ரீம் ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு, ஏன்னா மேனிபுலேட் பண்ணி எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் வரதுக்கு ட்ரை பண்ணுவான். மிட்டிகேட் பண்ணி இந்த இடத்துல இப்படி ஒரு என்ட்ரி வந்து கொடுக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம 1 மினிட்ல எப்படியாவது என்ட்ரி போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட டிபி 15 மினிட்ஸ் ஆல் டைம் ஹை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடணும். எப்படியாவது 1 மினிட்ல என்ட்ரி வந்து போடணும். எப்படியாவதுனா கன்ஃபர்மேஷன் பார்க்கணும், மந்திரம்லாம் கிடையாது, கன்ஃபர்மேஷன்.
பார்த்து என்ட்ரியை போட்டு விட்டுறணும். ஓகேங்களா? இப்போது மார்க்கெட் இந்த ஹையிலேருந்து இங்கே கீழே வந்ததுக்கு எவ்வளோ நாள் எடுத்துச்சு அப்படின்னு பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு இங்கேருந்து இதை தொட்டதுக்கு 53 டேஸ் வந்து ஆயிருக்கு. அதாவது 2 மந்த் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 2 மந்த் வந்து ஆயிருக்கு. ஸோ இது ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு இப்படி தான் வருவான். பட் மார்க்கெட் வந்து உடனே டிமாண்ட்லேருந்து பை போகணுன்னா ஸ்பீடாக போவான். அது 1 மந்த்னு வச்சுக்கோம். ஓகேங்களா? இல்லை 2 மந்த்னு கூட வச்சுப்போம். அப்போது நீங்கள் 2 மந்த் ரன் ஆகக்கூடிய ஆர்டரை நீங்கள் ஓவராக கம்ப்ரெஸ் பண்ணி என்ட்ரியை பிடிச்சிடணும். அப்போது உங்களுக்கு இவ்வளோ பெரிய ப்ராஃபிட்லாம் வரும். ஓகேங்களா? இவ்வளோ பெரிய ப்ராஃபிட்லாம் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இது உங்களால் பிலீவ் பண்ண முடியுதா? நம்ம இந்த இது நாள் வரைக்கும் பார்த்த கிளாஸில் இந்த இதெல்லாம் கன்ஃபர்மேஷன் பார்த்து எடுக்கிறது, இந்த மாதிரி பிலீவ் பண்ண முடியுதா? எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த என்ட்ரிக்கு அப்படி சொல்ல கிடைச்சா எப்படி வரும் அப்படின்ட்டு இது பிலீவ் பண்ண முடியுதா? இல்ல ஆக்சுவலா 100 அந்த மாதிரி பார்த்திருக்கேன். ஓகே ப்ரோ, சரி. அப்போது இன்னொன்று பண்ணுவோம் ப்ரோ. மற்றவங்க பண்ணதெல்லாம் அதெல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. நமக்கு இல்ல நான் என்னோடது போடும்போது 1:100 மாதிரி பார்த்திருக்கேன். சரி சரி. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இது இந்த டிமாண்டில் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த டிமாண்ட்லேருந்து இந்த ஹை வரைக்கும் சொல்கிறேன். இப்போது அதே டிமாண்ட்லேருந்து நான் ஒரு இது கொடுக்குறேன். இது பிலீவ் பண்ண முடியுதா உங்களால்? 1:11 இது கம்மியா இருக்கனால நம்ம உடனே நம்பிடுவோம். அதிகமாக இருந்தால் நம்ப மாட்டோம். அது ஒன்றும் இல்லை, சேம் டிமாண்டு தான், சேம் டார்கெட்டு தான். நம்ம இங்கே போய் என்ட்ரி எடுக்கிற இடத்துல நம்மளோட ஒர்க்கை பண்ணணும் இந்த மாதிரி. ஓகேங்களா? இதில் தான் நான் டைட்டான ரூல்ஸ் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இதுதான் எக்ஸ்ட்ரீம். இதுதான் பொசிஷனல் ஹோல்டு பண்ணுறது. பொசிஷனல் ஹோல்டு பண்ணுற இடத்துக்கு மார்க்கெட் வர்ற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி உள்ளே வந்து ஒரு 1:10, 1:15, 1:30 இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கலாம். நோ ப்ராப்ளம். ஒன்ஸ் நம்மளோட ஏரியாவுக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த என்ட்ரி நம்ம ஹோல்டு பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? இந்த என்ட்ரியை எடுத்தே ஆகணும். ஏன்னா இது ஒரு பெரிய என்ட்ரி. இவ்வளோ பெரிய ஒரே ஒரு ட்ரேடுக்கு இப்படிலாம் நம்ம பண்ணணும் வைங்களேன், ப்ராஃபிட் ரொம்ப பெருசாக வரும். நம்ம எத்தனை எஸ்எல் வாங்கினாலும் அது கணக்கே இல்லை. ப்ராஃபிட்ன்றது ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகேங்களா? இது ஏன் பாசிபிள் இல்லை, நிறைய பேர் ஏன் வந்து பாசிபிள் இல்லை அப்படின்றாங்கன்னா, இங்கேருந்து அதே டிமாண்ட்லேருந்து இங்கே போகும். இது 1:12ன்றது பாசிபிள் அப்படின்றாங்க. யாருமே இந்த மாதிரி ட்ரை பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி என்ட்ரி அவங்களுக்கு கொடுத்துச்சுன்னா இந்த லெவலுக்கு போகும்போது பெரிய ப்ராஃபிட் ரன் ஆகிட்டு இருக்கும். இங்கே எக்ஸிட் ஆயிடுவாங்க. மைண்ட் செட்டு வந்து அலோவ் பண்ணாது. ஆனால் டிபி வந்து விடணும், இவ்வளோ தூரம் விடணும். ஓகேங்களா? நீங்கள் இவ்வளோ கிட்ட போயிட்டா கூட நீங்கள் க்ளோஸ் பண்ணக்கூடாது. இவ்வளோ கிட்ட போயிட்டா கூட. ஓகேங்களா? நீங்கள் ப்ராஃபிட் ஓகேன்னா க்ளோஸ் பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம இந்த எஸ்எம்சி யூஸ் பண்ணுறோம், டார்கெட் இதுதான் தெரிஞ்சு, அப்போ நம்ம நடுவில் எக்ஸிட் ஆகிறோன்னா நம்ம ஏமாத்துறது யாரை? நம்ம தானே ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம். புரியுதா? நம்ம ஸ்ட்ராட்டஜியை இதுதான் டார்கெட்னு சொல்லிட்டு நடுவில் போய் நம்ம எக்ஸிட் ஆனால் நம்மளே ஏமாற்றிட்டு இருக்கோம். நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை, நம்மளோட ப்ரிடிக்ஷனை நம்மளே பிலீவ் பண்ணல. நம்ம ஏமாத்துறவர்களும் நம்ம பிலீவ் பண்ணாதவர்களும் நம்ம சக்ஸஸ் ஆகவே முடியாது. ஓகேங்களா? டைட்டாக பிலீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு டிபி போதும், ஒரு இயருக்கான பேமெண்ட்டே நம்ம கொடுத்துரும் வித் ஸ்மாலஸ்ட்டு ரிஸ்கில். $50 ரிஸ்க்குக்கு பெரிய ப்ராஃபிட்லாம் ஈஸியாக பிடிக்கலாம். ஆனால் வெயிட் பண்ணணும், ரொம்ப வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? இது பாசிபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாசிபிள். இந்த என்ட்ரி கொடுத்துச்சுன்னா நான் வந்து என்ட்ரி கொடுக்கும்போது நான் உடனே லைவ் வரேன். இந்த என்ட்ரி வந்து எடுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. ஓகேங்களா? ஓகே, புரியுதா ப்ரோ? இப்போ இந்த சப்ளைலேருந்தும் கீழே வரலாம், இங்கேருந்து மேலே போகலாம் அப்படின்றது அண்டர்ஸ்டாண்டா? இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டு கிளாஸ் சம்திங் நான் சொல்லியிருந்தேன், இந்த சப்ளை ஃபெயில் ஆயிரும்ன்ட்டு. இந்த சப்ளை ஃபெயில் ஆகிட்டு சப்ளைக்கு தான் போவான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆமாம், லாஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸில் வந்து சொல்லியிருந்தேன். இது வந்து இப்படி சப்ளை கொடுத்துருக்கான், இதெல்லாம் ஃபெயில் பண்ணிட்டு மார்க்கெட் இந்த சப்ளைக்கு போக தான் ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது மேனப்ளேட் ஆகிடும், இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலாம் மேனப்ளேட் வந்து பண்ணிவிடுவான் இந்த சப்ளை அப்படின்னு சொல்லியிருந்தேன். மேனப்ளேட் தான் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டான். ஓகேங்களா? அதனால தான் நான் என்ன சொல்லியிருந்தேன், மேலே இருக்கக்கூடிய சப்ளை எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு கீழே சோச்சஸ் வந்து கொடுக்கும்.
இந்த எஸ்எஸ்எல்ன்றது ஒரு சோர்ஸ் தான். இந்த டைம் ஃப்ரேமில் போயிட்டு இந்த சப்ளை நீங்கள் எடுத்து இதில் பார்த்தீங்கனாலும் சோர்ஸ் வந்து இருக்குது. இந்த மாதிரி மேனிபுலேட்லாம் பண்ணும். இதெல்லாம் நான் பார்க்கவே கூடாது. எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகணும், அவ்வளோதான். எக்ஸ்ட்ரீமில் என்ட்ரி போடணும். இப்போ எக்ஸ்ட்ரீம் பண்ணிட்டான் டெய்லி 4 hour 15 minutes, சாரி வீக்லியா, வீக்லி டெய்லி 4 hour, அவ்வளோதான் என்ட்ரி. 4 hourலேருந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து முடிஞ்ச வரைக்கும் 1 minute போய் என்ட்ரி கொடுத்தா போடுங்க. ஓகேங்களா? இது வந்து பாருங்கள், சோர்ச்சுக்கு அப்புறம் மார்க்கெட் ரீடெஸ்ட்மெண்ட் ஆகி டிமாண்டுக்கு வரணும். அதனால நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் போகணும். கன்ஃபர்மேஷன் கொடுத்தா செல் ட்ரை பண்ணலான்னு. சோர்ச் கொடுத்துட்டான். ஓகேங்களா? இங்கே சோர்ச் வந்து கொடுக்குறான். ஸோ சாரி 4 hour போகணும், ரைட். இந்த இடத்துல பிஓஎஸ், இங்கே கீழே சோர்ச், அப்போது இங்கே டிமாண்ட், மேலேயும் டிமாண்டு. ஓகேங்களா? இந்த பிஓஎஸுக்கு நமக்கு இது வந்து டிமாண்டு. இந்த டிமாண்ட் வந்து இங்கே ஃபெயில் பண்ணுறான். ஆனால் ஃப்ளிப்பு வந்து ஒர்க் ஆகலை. ஓகேங்களா? ஒர்க் ஆகலைன்னா அது ஃபெயில்னா அது ஃபெயில், அவ்வளோதான். எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகும் அப்படின்னு இல்லை, ஃபெயில் ஆகும். ஓகேங்களா? இருங்க, இது டிமாண்டான்னு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. எஸ், இது டிமாண்ட். அப்போ இது ஒர்க் ஆகலை. சரி, அப்போ நமக்கு இந்த சப்ளையில் என்ட்ரி போகக்கூடாது, ஏன்னா சோர்ச் ஆகலை. ஓகேங்களா? இப்போ சோர்ச் வந்து பண்ணுறான். இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு சப்ளை இருக்குது, இந்த இடத்துல ஒரு சப்ளை இருக்குது. அப்டேட் கொடுத்துருந்தேன், இதில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு டிமாண்டுக்கு வரோம், 15 minutes ரீஃபண்ட்மெண்ட் எல்லாம் பார்க்குறோம். ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேட்டர் மேலே இருக்க ஒரு ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. இந்த ரீஃபண்டில் மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் 5 minute போகிறோம். 5 minute நம்ம இதில் ஒரு செல் பண்ணணும், இதுலேயும் செல் பண்ணணும். ஆனால் சேஃபர் சைடாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு நான் இதில் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன், ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் வீக் செக் பண்ணிடலாம் இருங்க. இங்கே இருக்குது. இதில் கன்ஃபர்மேஷன், மேலே டைரக்ட் என்ட்ரி. இதில் கன்ஃபர்மேஷன் 5 minute. ஓகேங்களா? சப்ளை மிட்டிகேட் 1 minute போகிறோம். இது வந்து சப்ளை மிட்டிகேட். ஓகேங்களா? பெரிய ஸ்ட்ரக்சராக இருக்குது, என்ன பண்ணலாம் ப்ரோ? ஒரு டைம் ஃப்ரேம். அப்போ 5 minute போயிடுவோம். 5 minute போகிறோம். டெசிஷனல் எக்ஸ்ட்ரீம் என்ட்ரி போட்டுருணும், அவ்வளோதான். ஏன்னா நம்ம எங்கேருந்து வரோம்? இங்கே கன்ஃபர்மேஷன் பார்த்தோம், இங்கே எடுத்தோம், இங்கேயும் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து இதில் என்ட்ரி போடணும். ஆனால் உங்களுக்கு சேஃபாக இருக்கட்டும்னு இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுத்தேன். அதில் சரி, இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். அதில் கன்ஃபர்மேஷன் கொடுத்து 2 சப்ளை கொடுத்துருந்துச்சு, 2த்தில் என்ட்ரியை போட்டுருணும், அவ்வளோதான். மார்க்கெட் வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு கீழே போயிட்டுருக்கான். ஓகேங்களா? நம்மளோட ஆக்சுவல் என்ட்ரி கீழே டிமாண்டில் இருக்குது, டிமாண்ட்லேருந்து பை இருக்குது, கீழே கூட ஒரு டிமாண்ட் இருக்குது. டிஸ்கால் அப்டேட் பண்ணியிருக்கேன், பார்த்துருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் சப்ளையில் இருந்து செல் இருக்குது. நம்ம கவுண்டரில் அப்படியே கீழே இருந்து ட்ரேட் வந்து பண்ணிட்டு வரோம். இதில் வந்து பாருங்கள், இந்த இடத்துல சோர்ச்சு 1 hour. எஸ், இந்த இடத்துல நமக்கு இங்கே மிட்டிகேட், இந்த இடத்துல சோர்ச் கொடுத்ததுனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாரி 15 minutes இந்த சப்ளையில் வந்து செல் வந்து கொடுத்துருந்தேன். மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணி கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு கீழே வந்துட்டான் நேராக. அப்போது இந்த சப்ளையில் நமக்கு டைரக்ட் என்ட்ரி, பட் கன்ஃபர்மேஷன் பாருங்கன்னு சொன்னேன். இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்து நமக்கு ஒரு என்ட்ரி வந்து கொடுத்து பிரேக் இவன் பண்ணியிருந்தான். 5 minute ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேட் 1 minute. இந்த இடத்துல பிரேக்கா? ஓகேங்களா? இந்த இடத்துல கட் பண்ணி நியூயார்க்கில் 7:30க்கு சம்திங் என்னமோ, 7:30 இல்லை, நியூயார்க்கு முன்னாடி மிட்டிகேட் பண்ணது நியூயார்க். எஸ், இந்த இடத்துல
நமக்கு பிரேக் பண்ணி கீழே பிரேக் பண்ணியிருந்தான் சப்ளை. இது ஃபுல்லாக லிக்விடிட்டி. சப்ளையில் மிட்டிகேட். ஓகேங்களா, மிட்டிகேட் வந்து பண்ணால் இங்கே ஃபஸ்ட்டு மிட்டிகேட் இங்கே இருக்குது லோ. இந்த லோ எடுத்தால் நம்ம பிரேக் ஈவன் பண்ணிடலாம். பிரேக் ஈவனுக்கு இங்கே கிட்ட வந்துட்டு மேலே போயிட்டு மறுபடியும் மிட்டிகேட் பண்ணி கீழே வரோம். இது பிரேக் ஈவன். ஓகேங்களா, அடுத்த என்ட்ரி போடலாமா வேணாமா ப்ரோ? பிரேக் ஈவன் கொடுத்துருச்சு, அடுத்த என்ட்ரி போடலாமா? விட்டுறலாம். ஏன்னா பாட்டமில் என்ட்ரி, டாப்பில் என்ட்ரி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் பிரேக் ஈவன் கொடுக்கறதுக்கான ரீசன் சேஃபாக பிரேக் ஈவன் பண்ணிக்கோ, நான் மேலே போகலாம் அப்படின்றது தான் ரீசன். அப்போது பிரேக் ஈவன் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போகிறோம் ஸோ இது வந்து ஒரு பிரேக் ஈவன் என்ட்ரி. ஸோ இது 1 hour சப்ளை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்பு, இங்கே ஒரு ஃப்ளிப்பு வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, இது மேலே இருக்கிறது ஃப்ளிப் இல்லை. இங்கே நம்ம பார்த்தது 1 minute பார்த்தோம், அது விட்டுருங்க. நம்ம இந்த 1 hour சப்ளைக்கு பார்க்குறோம். இங்கே எங்கேயுமே ஃப்ளிப் இல்லை. ஃப்ளிப்பு இல்லாமல் நமக்கு மார்க்கெட் இப்படி கீழே வந்துட்டு போயிருக்கான், மேலே போயிட்டுருக்கான். அதனால் ஆக்சுவலாக இதுதான் வந்து ஃப்ளிப்பு. இதில் கீழே வந்தானா நமக்கு இந்த ஹை வரைக்கும் போகும். அதனால் இது வந்து கொடுத்துருக்கேன். புரியுதா? அண்டர்ஸ்டாண்டா? அவ்வளோதான். அப்புறம் இது எல்லாமே அப்படி தான். இது வந்து நமக்கு இன்னும் மூமெண்ட்டே வரல. நம்ம லாஸ்ட்டாக சொன்ன இது தான். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேம். சப்ளைக்கு வந்துட்டான், கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து ட்ரை பண்ணலாம். டெய்லி 4 hour 15 minutes செல் வந்து ட்ரை பண்ணலாம். சொல்லுங்க ப்ரோ. அப்போ இதில் டே இதில் மாற்றினா ப்ரோ, இது நான் வீக்கில் மாற்றி பார்த்தேன் ப்ரோ. வீக்லியில் ஒரு சப்ளைல மிட்டிகேட் ஆகுது. வீக்லி இங்கேயா முன்னுக்கு இதுக்கு மேலேயா? ஓ, இதில் சப்ளை அந்த மேலே இருக்கு, மேலே இருக்கிற பிளாக் கலர் இதுவா? இல்லை, இதில் அது இருங்க பார்க்கலாம். ஓகே, இங்கே ஒன்று இருக்குது. அதைத்தான் ப்ரோ. ஓகே ப்ரோ. அதில் ப்ரோ டெய்லி ரீபேமெண்ட் இருக்கு, ஆனால் டெய்லி ரீபேமெண்ட் ஃபெயில் ஆகிட்டு. அப்படியா? ஓ, அப்போ இதே டைம் ஃப்ரேமில் பார்க்க வேண்டியதான். நம்ம நார்மலாக டெய்லியில் பிஓ ஸ்டோர்ஸும் பண்ணிட்டு. ம் அப்போ நான் இதில் இப்போ இந்த ஒரு பிளாக் கலர் ஹேண்டில் இருக்கு ப்ரோ, அதை நான் டேயில் எடுத்தேன். அதை என்ட்ரி எடுத்தேன். இப்போ 1 day கன்ஃபர்மேஷனுக்கு 4 hour போன முடியும். அதில் 4 hour ரீஃபண்ட் இருக்குது. அதில் இன்னொரு என்ட்ரி எடுத்தேன் ப்ரோ. அந்த என்ட்ரி தான் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. கரெக்டு தான் ப்ரோ. அப்படி இதை ஹோல்ட் பண்ணலாமா ப்ரோ? இல்லாட்டி என்ன ப்ரோ? பண்ணுங்க, ஹோல்டு பண்ணுங்க. கரெக்டு தான். இந்த என்ட்ரி தான் ப்ரோ. இதில் அப்படியே எடுத்து இப்போ ரன் ஆகிட்டு ஹோல்டு பண்ணுங்க ப்ரோ. ஒரே திறமை வந்து அடிச்சு வந்து இதோட டிபி வந்து நீங்கள் இங்கே கூட வைக்கலாம். சொல்லுங்க ப்ரோ. அங்கே மட்டும் வைக்கலாமா? இல்லாட்டி எனக்கு என்ன டவுட்னா ப்ரோ, இது மேலேயும் ஒரு 4 hour இதுகள் இருக்கு தானே ப்ரோ? அப்போ அதனால ஆமாம், மேலேயும் இருக்குது. நீங்கள் இப்போ இதில் கீழே வைக்கிறீங்களா, இந்த டிபி ஃப்ளிப்பாகவும் வரும் ப்ரோ. இந்த இப்போ நாங்கள் எடுத்த 4 hour வந்து ஒரு ஃப்ளிப்பும் இருக்குது இல்லை? ஓகே, இது ஃப்ளிப். ஏன்னா முன்னுக்கு சோர்ச் நடக்கும் போது இருக்கிற கடைசி டிமாண்ட் வந்து இதுதான். அந்த அதை மிட்டிகேட் பண்ணி தான் நுழைச்சிருக்கு. இந்த சோர்ச் இருக்கு தானே, 4 hour இங்கேருந்து மிட்டிகேட் பண்ணி. ஓகே, அது அப்போ அதனால ஃபர்ஸ்ட்டு ஃப்ளிப் வந்து இது தானே. இப்போ முதல்ல இருக்கிற 4 hour தானே நம்ம ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் வலிடாமல் எடுப்போம் ஃப்ளிப்பில். கரெக்டு தான் இது. அப்போ நான் இதை ஹோல்ட் பண்ணலாமான்னு யோசிச்சேன். ஹோல்டு பண்ணுங்க. ரியல் அக்கௌண்ட்டா? இல்லை ப்ரோ, இப்போ இந்த இதில் ப்ரோ டெமோவுக்கு நான் இப்போ அப்போ ஹோல்டு பண்ணுங்க ப்ரோ. உங்களுக்கு எது ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 எந்த லெவலில் பாஸ் ஆகுதோ அந்த லெவலில் செட் பண்ணுங்கள் டிபியை. டிபி ஃபுல் டிபிலாம் போடாதீங்க. பாஸ் ஆக எது வரைக்கும் பாஸ் ஆகுமோ அந்த லெவலுக்கு டிபியை செட் பண்ணி போட்டுருங்க. ஓகே.
கரெக்டு தான். அப்போது டெய்லியில் இருந்து வீக்லியில் பிஓஎஸ், வீக்லியில் பிஓஎஸ், ஏதாவது ஒரு டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் கண்ட்ரோல் எடுக்கணும். இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுக்கணும், இல்லைனா இதில் கண்ட்ரோல் எடுக்கணும். ஆனால் இது ஃபுல்லாக லிக்விடிட்டி மூமெண்ட்டாக இருக்குன்றனால மார்க்கெட் இந்த லோவுக்கு வர சான்ஸ் இருக்குது. வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் டிமாண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறதே பெட்டர். ஓகே. அதுக்கு அடுத்து நம்ம இதில் நம்ம வேணாம். 4 hour இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து பை இருக்குது, ஹை வரைக்கும் போகும். ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தது தான். அதுக்கப்புறம் எதுவும் மூமெண்ட் இல்லை. இது இந்த சோச் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன். சோச் எடுத்தால் டிமாண்ட்லேருந்து பை, இந்த டிமாண்ட்லேருந்து பை சொல்லியிருக்கேன். சோச் வந்து எடுக்கிறான், சோச் எடுத்துகிட்டு டிமாண்ட் வந்து கொடுத்துட்டான். டிமாண்டுக்கு வந்தால் பை, அதுக்கப்புறம் சப்ளைக்கு வந்தால் செல். அதே மூமெண்ட்டு தான் இருக்குது. இது டெய்லியோட டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்துட்டான். கண்டிப்பாக இந்த லோவை பிரேக் பண்ணிட்டு தான் கீழே இருக்கிற டிமாண்ட்லேருந்து போவான். பட் இதுவும் டிமாண்டு தான், ட்ரை பண்ணலாம். ஒருவேளை இதுலேருந்து பை போகலாம்ல. அதனால் இதில் ஃபெயில் பண்ணுற சுச்சுவேஷன் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஃபெயில் பண்ணால் மார்க்கெட் உடனே ரெக்கவர் என்ட்ரி கொடுத்துரும். அதை தைரியமாக போட்டணும் அந்த என்ட்ரியை. ஓகேங்களா? ஸோ கீழே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம்லேருந்து பை ஆக சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது ஃபுல்லாக ஒரு லிக்விடிட்டி மூமெண்ட். அப்போது இந்த லோவை அடிச்சுட்டு இந்த டிமாண்டுக்கு வரலாம். இந்த லோவை அடித்தா இந்த டிமாண்டுக்கு தான் வரணும் மார்க்கெட். அண்டர்ஸ்டாண்டா? வீக்லியோட டிமாண்ட் மிட்டிகேஷன், டெய்லி ரீஃபைன்மெண்ட், 4 hourல சோச் கொடுத்துட்டான். கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வரணும். அப்போது மார்க்கெட் மேலே இருந்து வரணும். அதனால நம்ம என்ன பண்ணோம், 15 minutesல போயிட்டு ஒரு கவுண்டர் கொடுக்குதான்னு பார்த்தோம். ஆனால் 2 சோச் பார்க்கணும். பிஓஎஸ் கொடுத்தான், சோச் கொடுத்தான், இன்னொரு சோச்சு இங்கே கொடுக்கணும். நமக்கு இந்த லோவையும் பிரேக் பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த லோவை பிரேக் பண்ணல. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளையில் போயிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து ட்ரை பண்ணலாம் வித் செஷனில். சேம் அதே சினாரியோ தான் இங்கேயும். மார்க்கெட் சோச் கொடுத்துட்டான். மார்க்கெட் சோச் கொடுத்துட்டு மேலே இருக்கக்கூடிய சப்ளைக்கு போகிறான். அப்போ கீழேருந்து மேலே போகணும். அதனால் 4 hourக்கு போகிறோம். 4 hourல சோச் பார்க்குறோம். சோச் வந்து கொடுத்துட்டான். அப்போது இந்த டிமாண்ட்லேருந்து இந்த டிமாண்டில் இருந்து வந்துட்டு மார்க்கெட் மேலே போகணும். அப்போ மேலேருந்து கீழே வரான். அதனால் 15 minutesக்கு போகிறோம். 15 minutesல பிஓஎஸ் சோச், ரெண்டாவது சோச். அப்போ மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம், கீழே இருக்கக்கூடிய இந்த ரெண்டுமே ஒரே ஸ்விங்காக எடுத்துக்கணும். மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீமில் இருந்து மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணோன்னே ஒரு செல் மூமெண்ட் வந்து ஷார்ப்பாக கொடுத்தான். கொடுத்ததுக்கப்புறம் அந்த சப்ளையில் போகிறோம். ரீஃபைன்மெண்ட் இருக்குது, அதனால் 1 minute போகிறோம். 1 minute கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான். இன்டியூஸ்மெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு சப்ளையில் எதுக்கும் கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். மேலே இருக்கக்கூடிய சப்ளைலையும் கன்ஃபர்மேஷன் பார்க்குறது பெட்டர். பட் அன்றைக்கி நைட்டு நான் டைரக்ட் என்ட்ரி கொடுத்துருந்தேன் 1:50. பட் ரெண்டுத்துலேயுமே கன்ஃபர்மேஷன் பார்க்குறது பெட்டர். என்ன ரீசன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா சப்ளைக்கு போகிறோம். அப்போது கவுண்டரில் நம்ம பை தான் பண்ணணும். புரியுதா? கவுண்டரில் பை தான் பண்ணணும். சப்ளையில் செல் பண்ணணும். ஆனால் சப்ளைக்கு போகிறதுக்கு முன்னாடி கவுண்டரில் பை பண்ணணும். இதுதான் கவுண்டர். நம்ம இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குது, இந்த டிமாண்டுக்கு வர்றதுக்கே ஒரு கவுண்டருக்கு நம்ம செல் பார்க்குறோம் மேலே இருந்து. அண்டர்ஸ்டாண்டா? அதனால இது டோட்டலி ரிஸ்க்கு. ஸோ மேலே இருக்கக்கூடிய சப்ளையிலே கன்ஃபர்மேஷன் பார்க்குறது பெட்டர். அண்டர்ஸ்டாண்டா ப்ரோ? புரியுதா? கீழே டிமாண்ட் இருக்குது, டிமாண்டு வரைக்கும் செல் பண்ணுறது கவுண்டர் மேலே. ஓகேங்களா? இங்கே டிமாண்ட் இருக்குது, பை பண்ணால் ப்ரோ, செல் பண்ணுறது கவுண்டர். இந்த செல்லுக்கு இங்கே ஒரு சப்ளை இருக்குது. நம்ம இப்படி செல் பண்ண போகிறோம். இங்கேருந்து இப்படி செல் பண்ண போகிறோம். புரியுதா? இந்த சப்ளையிலேருந்து நம்ம செல் பண்ண போகிறோம். அப்போது இந்த சப்ளையில் செல் பண்ணுறதுக்கு மார்க்கெட் இந்த சப்ளைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்.
அண்டர்ஸ்டாண்டா? புரியுதா எல்லாருக்கும்? ஸோ இங்கே பை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். அதே கான்செப்ட் தான் இங்கே. ஓகேங்களா? டெய்லி சப்ளைக்கு மார்க்கெட் போயிட்டுருக்கான். அப்போது கவுண்டராக நம்ம பை பண்ணலாம் 4 ஹவரில். இந்த டிமாண்டில் பை பண்ணணும். ஆனால் மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு வரலையே, அப்போ மேலேருந்து செல் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம இன்னும் உள்ளே போயிட்டு இங்கே போய் செல் பண்ணக்கூடாது, டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் நல்லா இருக்குது, அதனால் நான் செல் கொடுத்துருந்தேன். அதுலேயும் போயிட்டு கன்ஃபர்மேஷன் பார்த்து 1 மினிட்டுக்கு போயிட்டோம். இப்போது என்னோட ஒப்பீனியன், இந்த 2 சப்ளைலையும் இன்னொரு டைம் கன்ஃபர்மேஷன் பார்க்கறது பெட்டர். இன்னொரு டைம் கன்ஃபர்மேஷன்னா சப்ளை ஃபெயில் ஆக போகுதுன்னா அந்த இன்னொரு டைம் கன்ஃபர்மேஷன் கொடுக்காது மார்க்கெட். ஸோ அதனால தான் சொன்னேன். ப்ரோ இது நீங்கள் 15 மினிட்ஸில் எடுக்கிறீங்களா? அதுலேருந்து வரீங்களா? 15 மினிட்ஸ் சப்ளை இங்கே இருக்குது ப்ரோ. இது அதில் 5 மினிட் ரீஃபண்ட்மெண்ட், 1 மினிட். அந்த முன்னுக்கு இந்த அன்மிட்டிகேட் 4 ஹவர் ஒன்றும் அதில் இருக்கு. அன்மிட்டிகேட்டட் 4 ஹவரா? ஓ நீங்கள் இப்போ எடுத்த இதில் ப்ரோ அந்த முன்னுக்கு 4 ஹவர் ஒன்று இருக்கு. இதுவா? ஓ ஓகே. அது அப்படி எடுக்கலாமா? அது 15 மினிட்ஸ் பார்த்து 5 மினிட்ஸில் அப்படி இல்லை, டெய்லியில் சப்ளைவாக இருந்தால் எடுக்கலாம். இல்லைனா 4 ஹவரில் ஸ்ட்ரக்சராவது இருக்கணும். ஸ்ட்ரக்சர் இல்லை, சும்மா மார்க்கெட் கீழே போயிட்டுருக்கு, அங்கே போய் சப்ளை எடுக்கக்கூடாது. பட் அது ஒரு ஆர்டர் பிளாக்ன்றனால அங்கே போய் மார்க்கெட் திரும்புதுன்னா அது ஒரு சின்னதாக ஒரு கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கலாம். ஸோ 1 மினிட்டில் இப்படி இருக்குது. ஸ்ப்ரெட் வழியை பார்த்து தான் என்ட்ரி போடணும். அடுத்தது ஜிபிபி யூஎஸ்டி உங்களுக்கு சொன்னனா இல்லை யூடியூப்பில் சொன்னான்னு தெரில. இங்கே பிஒய்ஸ் பண்ணிட்டான். இங்கே மேலே ஒரு சப்ளை கொடுத்துருக்கு 4 ஹவர். 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் மிட்டிகேட் பண்ணுறான். 5 மினிட் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே ஒரு சப்ளை இருக்குது எக்ஸ்ட்ரீமில். இந்த சப்ளையில் செல் ஆவான்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் அங்கே வராமல் அப்படியே கீழே போயிட்டான். ஓகேங்களா? மறுபடியும் 4 ஹவருக்கு வந்து போகிறோம். இப்போது இந்த இடத்துல பிஓஎஸ் வந்து பண்ணுறான். பிஓஎஸ் பண்ணிவிட்டு இந்த டிமாண்டை நமக்கு என்ன பண்ணுறான்? டெய்லி டிமாண்ட். என்ன டிமாண்ட் இது? என்ன டிமாண்ட் ப்ரோ? 50% டிமாண்ட். அப்போ 50%க்கு மிட்டிகேட் ஆகணும். ஆனால் மார்க்கெட் முன்னாடியே மிட்டிகேட் ஆகிட்டு மேலே போயிட்டான். ஸோ நான் கோல்டில் சொன்ன அதே கான்செப்ட் தான். எகெயின் இந்த லோவை எடுக்க வருவான் அப்படின்னு கோல்டுக்கு நான் ஒரு விஷயம் சொன்னேன்னா, அதை இங்கே கட் பண்ண வருவான் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சப்ளை எடுத்து செல் பண்ணுங்கள். இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் ஹிட்டனாக அன்மிட்டிகேட்டட் எக்ஸ்ட்ரீம் சப்ளை வச்சுருக்கான், இதிலேருந்து செல் ஆக சான்ஸ் இருக்குது. இது ஃபெயில் ஆன உடனே பை போயிடுவான் அப்படின்ட்டு நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக மார்க்கெட் வந்து இதுலேருந்தே செல் ஆவான். இந்த ஹிட்டனாக இருக்கக்கூடிய இந்த சப்ளைலேருந்து செல் ஆவான்னு சொல்லியிருந்தேன். ஸோ எப்படி ப்ரோ நீங்கள் அது எப்படி ப்ரோ சொன்னீங்க? அது இப்போ ப்ரோ இந்த டிமாண்ட் வந்து முன்னாடியே மிட்டிகேட் பண்ணிட்டான். மிட்டிகேட் பண்ணிவிட்டு இங்கே சோச் எடுத்துட்டான்னா என்ன ஆகும் ப்ரோ? ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆயிரும். ஆனால் மார்க்கெட் டீப்பாக வந்து மிட்டிகேட் பண்ண தான் பார்ப்பான். ரீஃபண்ட்மெண்ட்டை தொடறதுக்கு தான் பார்ப்பான். இங்கே டீப்பாகவும் மிட்டிகேட் பண்ணல, ரீஃபண்ட்மெண்ட்டையும் தொடலை. அப்போது மார்க்கெட் எகைன் கீழே வர சான்ஸ் இருக்குது. அப்போது எகைன் எங்கே வரலாம்? இந்த சப்ளைலேருந்து கீழே வரலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பிஒய்ஸுக்கு நமக்கு சப்ளை இங்கே இருக்குது. அதே ஸ்ட்ரக்சரில் மேலே அன்மிட்டிகேட்டடாக ஹிட்டனாக ஒன்று கொடுத்துருக்கான் இங்கே மேலே. ஓகேங்களா? அப்போது இந்த லோவை வந்து அவன் எடுக்கணும், டீப்பாக என்டர் ஆகி போகணும். ஏன்னா டெய்லியோட டிமாண்ட் இது. டெய்லிக்கு மார்க்கெட் இவ்வளோ தூரம் போனால் கூட பிரச்சனை இல்லை, மறுபடியும் கீழே வந்துட்டும் போகலாம் டெய்லியில். புரியுதா? ஏன்னா டெய்லியில் நமக்கு இது பிஓஎஸ், இது சோச்சு, இது பிஓஎஸ், இது ஃபுல்லாக லிக்விடிட்டி. அப்போ அடுத்தது நமக்கு ஸ்ட்ரக்சர் இங்கே தான் இருக்குது. இந்த ஹையை எடுக்கிறவர்களும் இவ்வளோ தூரம் போயிட்டு கூட கீழே வந்தாலும் இங்கே கீழே வந்தாலும் ட்ரெண்டு வந்து கரெக்டாக தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஒருவேளை பிஓஎஸ் பண்ணிட்டா இந்த லோவுக்கு கீழே தாண்டக்கூடாது. பிஓஎஸ் பண்ணாமல் இருந்தால் இந்த லோ வரலுமே வரலாம். அப்போது மார்க்கெட் கீழே வரவும் ஒரு சான்ஸ் இருக்குது. அதனால தான் இந்த லோ அடிப்பான் அப்படின்னு சொன்னேன். இந்த சப்ளை 15 மினிட் சப்ளை மிட்டிகேட், 5 மினிட் ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேட்,
15 மினிட்ஸ், 5 மினிட், 1 மினிட்டில் நமக்கு என்ட்ரி. 1 மினிட்டில் நிறைய டைம் என்ட்ரி வந்து 4 டைம் கிட்ட நமக்கு என்ட்ரி கொடுத்து கீழே வந்திருக்கு இந்த இடத்துல. ரைட்டா? அண்டர்ஸ்டாண்டா ப்ரோ? இதுவும் இதுல என்ட்ரி. வந்து நாங்க இது வந்து நீங்க ஆல்ரெடி இருந்த ஒரு 4 ஹவர்ல மிட்டிகேட் ஆகி வந்திருக்க, அதுல போட்டு வச்சிருந்த மிட்டிகேட் ஆமாம் ஆகாம வந்தது அதுதானே ப்ரோ? ஆமாம், நான் இதில் கூட என்ட்ரி கொடுத்துருந்தேன் டிஸ்காலில். இதில் பாருங்கள், இதுலேயும் பாருங்கன்னு கொடுத்துருந்தேன். இதில் கன்ஃபர்மேஷன், இதில் டைரக்ட் என்ட்ரி. கன்ஃபர்மேஷன் இது வந்து இவ்வளோத்தையும் எடுத்துட்டு கீழே ஆல்ரெடி அந்த இதை மிட்டிகேட் பண்ணி கீழே போயிட்டு இவ்வளோ தூரம் வரைக்கும் அது கண்ட்ரோல் எடுக்குதுன்னா நீங்கள் அந்த கீழே வரணுன்றதுக்காண்டி அதுல எடுத்தீங்களா? இவ்வளோ இப்போ இந்த டிமாண்டை நான் என்ன நினச்சேன்னா, இப்போ இந்த கீழே இருக்கக்கூடிய மேலே நமக்கு கண்ட்ரோல் எடுக்காமல் கீழே வந்துட்டான், மேலே கண்ட்ரோல் எடுக்காமல் கீழே வந்துட்டான், அவ்வளோதான் வேஸ்ட் அப்படின்னு நினச்சேன். டிமாண்டை மிட்டிகேட் பண்ண உடனே மேலே வந்துட்டு இருந்தான், இவ்வளோ தூரம் நல்லாவே மேலே வந்துட்டான். ஸோ அதிலே தெரிஞ்சு நமக்கு மார்க்கெட் எகைன் டீப்பாக மிட்டிகேட் பண்ணோம். அப்போது இங்கே கீழே இருக்கக்கூடிய லோவை ஹண்ட் பண்ணோம். ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் மேலேருந்து கீழே வரும். அப்போ எங்கே மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கலாம்? மேலே இருக்கக்கூடிய அந்த ஹிட்டனாக இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து சப்போர்ட் எடுக்கலாம். அப்போது இதெல்லாமே ஹண்ட் ஆகிடுமா? ஸோ ஃபுல்லாக மேனிபுலேட் பண்ணி போகிறோம். ஸோ இந்த டிமாண்டுக்கு டீப்பாக வந்ததுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து எடுக்கலாம். அதையும் ப்ரோ அந்த நாங்கள் இப்போ அதில் வந்து இப்படி அப்படியே போகலாம் தானே ப்ரோ? அந்த கரெக்டாக டீப்பாக போகணுமன்றது நீங்கள் இப்படி டீப்பாக போகணும். ஒரு ஆர்டர் பிளாக்னா டீப்பாக போயிட்டு வந்தால் தான் அது ஆர்டர் பிளாக். எல்லா ஆர்டர் பிளாக்கும் நல்ல பை என்ட்ரி போர்டர்ஸ் இருந்தாலும் அதில் மிட்டிகேட் ஆகி விற்க வச்சுட்டு அப்படி போவாங்க இல்லையா? இப்போ இதில் பை ஆர்டர் வந்து இருக்கும் அப்படின்னா இது டெய்லியோட ட்ரெண்டு. டிமாண்டுன்றது இது 4 ஹவர்னுடைய ட்ரெண்டு, டிமாண்டுன்றது டெய்லி. அப்போ டெய்லியிலே மிட்டிகேட் பண்ணி 4 ஹவர்னுடைய ட்ரெண்டே பிரேக் பண்ண முடியலன்னா அப்போ அதில் என்ன பை ஆர்டர் இருக்குது? மார்க்கெட் எகன் கீழே தானே வர ட்ரை பண்ணுவோம். ஓகே 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 ப்ரோ. இதில் அந்த 1 ஹவரில் போயிட்டு ஒரு என்ட்ரி இந்த டிமாண்டில் டச் ஆகி ஒரு 1 ஹவரில் போய் 1 மினிட் ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தேன். 1 ஹவரில் என்ட்ரி கொடுத்துருந்தா 4 ஹவர் கீழே பை செட்டப். இது டெய்லி டிமாண்டு. டெய்லியிருந்து நேராக 1 ஹவர் போனீங்களா? ஓம் ப்ரோ. அதில் ஒரு என்ட்ரி கொடுத்துருந்துச்சு. இந்த என்ட்ரி இதில் போயிட்டு யோசிச்சு வச்சுட்டு 5 நிமிஷம் போனான் ப்ரோ. நீ ஆமாம் இதில் ஒருத்தவங்க போயிருந்தாங்க. இது அது வந்து எடுக்கல ப்ரோ, நான் பார்த்தேன். இப்போது நமக்கு டெய்லி டு 4 ஹவர் 1 ஹவரில் இங்கே ஒர்க் ஆகிருக்குன்றதுக்காக நம்ம அதை ஸ்ட்ராட்டஜியாக எடுத்துகிட்டு பண்ணோம் அப்படின்னா லாஸ் ஆகும். டெய்லி டு 4 ஹவர் தான் எப்பயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்றனால இந்த ஸ்ட்ராட்டஜி உள்ள டெய்லி டு 4 ஹவர்னு இருக்குது. எல்லாருமே அதான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு காரணம் லாஸும் ஆகலாம், ப்ராஃபிட்டும் வரலாம். ஆனால் இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இது ஒர்க் ஆனனால தான் இதை வந்து வச்சுருப்பாங்க. நிறையா எவாலுவேஷன் நடந்து தான் இந்த டெய்லி டு 4 ஹவர் வரும். ஓகேங்களா? 1 ஹவர் வந்து ஒரு 4 டைம் 5 டைம் ஒர்க் ஆகிறதுக்காக அது லைஃப் டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நிறைய இடத்துல ஃபெயில் ஆகும். அது 1 ஹவர்னால தான் ஃபெயில் ஆகுதுன்றது நமக்கு தெரியாமல் போகும். ஓகேங்களா? அப்போது 4 ஹவர் இப்போ 4 ஹவர்லேயே வந்து நம்ம பார்க்குறோம் 4 ஹவரில் லோ வந்து டச் பண்ணிட்டு போயிருக்கோம். அப்போ மார்க்கெட் கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. திரும்பவும் வந்து அதில் 1 ஹவர்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தது. அடுத்த ஸ்ட்ரக்சர் மேக் பண்ணிக்கையும் அந்த 1 ஹவர்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தது. அதான் ப்ரோ, நீங்கள் ஒரு 6 மந்த்து அந்த 1 ஹவர்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 1 ஹவர் எடுத்துக்கலாம். ஒரு டைம் 2 டைம் வர்றதை வச்சு நம்ம ஸ்ட்ராட்டஜியாக பில்ட் பண்ணிடவே கூடாது. ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான் ப்ரோ. ஓகே ப்ரோ, இன்னைக்கு கிளாஸ் ஓகேவா? புரிஞ்சுதா? ஒரு டவுட் சொல்லுங்க ப்ரோ. கில் சவுண்ட்ஸ் இருக்குது தானே ப்ரோ? அந்த நாங்கள் டைம் மார்க் பண்ணி இருக்குது தானே அதில் ப்ரோ? யூடியூப்பில் வந்து எல்லாம் ஒரு சில இதில் பார்க்குறோம்னா அந்த நாங்கள் லண்டன் எல்லாம் வந்து 1.5 டைம் தானே ப்ரோ எடுக்கிறது. சில பேர் வந்து அதுக்கு 1 ஹவர் முன்னுக்கு இருந்து எடுக்கணும் 12:30 அப்படி. அது என்ன ப்ரோ? அது ஆக்சுவலாக அந்த கில் ஜோன்ஸு அப்புறமா எஸ்எம்டி ஐசிடி இதெல்லாம் வச்சு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் பில்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ரோ. அதெல்லாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நான் வந்து கிளாஸில் வெப்சைட்டில் வந்து ஆட் பண்ணிவிடுவேன். அது எல்லாமே வரட்டும். அதுக்கப்புறமா வந்து அது ஓகேவாக வந்துருச்சுனால ப்ராஃபிட் வந்து டெய்லி ஒரு 2 ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரிலாம் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிகிட்ருக்கேன். உடனே நம்ம டிஸ்பிளே பண்ண முடியாது. அது நல்லா வந்ததுக்கப்புறம் நான் அது வந்து டிஸ்பிளே பண்ணிவிடுவேன். ஓகேங்களா?